சீமான் அண்ணனையும் ரஜினி சாரையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ரஜினி சார் அரசியலுக்கு வருது சரியா, சீமான் அண்ணனுடைய கொள்கையில் எந்த மாற்றத்தை பண்ணுனா அந்த கொள்கையை வந்து போய் மக்களிடம் போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லல. தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற எல்லாருமே தமிழர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய குடிமகன் அப்படிங்கிற உரிமை இருக்கிற யார் வேணாலும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பீடத்தில் உட்காரத்துக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சட்டம் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து எல்லாருமே என்ன ஜென்ரலாக ஒரு வாதத்தை வைக்கிறாங்கன்னா, ரஜினி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து வாதமாக வைக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, 40 வருஷமாக அவர்கிட்ட கிடைச்சிருக்க இவ்வளோ பெரிய ஃபேமை வந்து 40 வருஷத்தில் கிடச்சி 42 வருஷத்தில் கிடச்சிருக்க இந்த ஃபேமை வந்து அவர் இது வரைக்கும் மிஸ்யூஸ் பண்ணல. வெறும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வெறும் அரசியல் விஷயத்தை மட்டும், அரசியலோடைய ஆசையை காட்டி மட்டும் படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாபா படம் வந்து 100% அரசியல் சம்மந்தப்பட்ட படம் தான். ஏகப்பட்ட படங்கள் அந்த மாதிரி படங்களை சொல்லலாம். அதே மாதிரி வந்து லிங்கா படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நதிநீர் பிரச்சனை, அந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த அணை கட்டுற பிரச்சனை, இதை பற்றிலாம் கூட பேசியிருக்காங்க. ஆனால் அந்த படம்லாம் ஓடலை. மக்கள் தெளிவாக இருக்காங்க. யார் நடித்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்க நடித்தாலும் சரி, படம் நல்லா இல்லைன்னா ஓடாது. அது உண்மை. அது மூலமாக தான் ரஜினி அவர்கள் வந்து மக்கள் வந்து அவர் மேலே வச்சிருக்க அபிமானத்து மூலமாக தான் அவர் ஜெயிச்சிட்ருக்காரு. அந்த அபிமானம், அந்த படம் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த அபிமானம் காப்பாற்றுதே தவிர, படம் ஒழுங்காக இல்லைன்னா அவர் படத்தை ஓட்டுறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. அது முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதை மீறி வந்து ரஜினி சார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றி என்ன பேசிட்டாரு, காவிரி பிரச்சனையை பற்றி என்ன பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றி அவர் பேசியிருக்காரு. ராஜபக்சே அவர்களை வந்து எதிர்த்தே வந்து பேசியிருக்காரு. பிரபாகரன் ஐயாவே சொல்லியிருக்காரு, எங்களுடைய யதார்த்த நிலைமையை ரஜினி சார் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த, ரஜினி வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பிரபாகரன் சாரே வந்து சொல்லியிருக்காரு. 1996 சம்திங் ஓட்டியில் வந்து ரஜினி சார் வந்து நடிகர் சங்க மீட்டிங்கில் வந்து பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு, 30 வருஷமாக போராடிட்டு இருக்கிற புலிகளை உங்களால் ஜெயிக்க முடியல, நீங்களாம் ஆம்பளைங்களானே கேட்டிருக்காரு. அதாவது பிரபாகரன் இருக்கிறப்பவும் சரி, அதே மாதிரி ராஜபக்சே வந்து அங்கே போர் நடந்துட்டு இருக்கப்பவும் சரி சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து நிலைப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட முடியாது. அதுவும் ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டு ஒரு அரசியல் சாயமே இல்லாமல் அரசியல்வாதியாக இல்லாத ஒருத்தர் வந்து பேசுறது அவ்வளோதான் பேச முடியும். ஒரு நடிகர் சங்கத்துக்குள்ள இருக்க எல்லா நடிகரும் அதான் பேசிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் மேலே மட்டும் ஏன் ஃபோக்கஸ் வருதுன்னா, அவர் மேலே மக்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து அவர் அரசியல் வரணும் அப்படிங்கிற ஆசையை வந்து அதிகமாக மக்கள் வச்சுட்டு இருந்ததுனால அவர் பேசுகிற வார்த்தைகள் அதிகமாக மீடியாவினால் பேசப்படுது. மீடியாக்கள் வந்து தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை ஒரு அரசியல்வாதியாகவே வந்து கன்வெர்ட் பண்ணி ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கே தவிர, அவர் ஒரு நடிகனாக தான் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் இப்போ வந்து நம்ம அரசியல் விஷயமா அவரை பற்றி பேசிட்டு இருக்கமே தவிர, அவர் பாட்டு அவர் வேலையை ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருக்காரு, நடிகர் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட அப்போ தான் சொன்னார், நான் நடிச்சு முடியும், எனக்குன்னு ஒரு கடமைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன், உங்களுக்கும் கடமை இருக்குது, அந்த கடமையை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதையும் மீறி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, காவிரி பிரச்சனைக்கு என்ன வந்து முடிவு சொல்லிட்டார், காவிரி மேலாண்மையை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார். நதிநீர் இணைப்பு மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷனு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க நதியை வாட்சி இணைச்சா மட்டும்தான் இது சொல்யூஷன், அதை மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி சொல்லிட்டு, அப்படி நதிநீர் இணைப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு நான் 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த 1 கோடி ரூபாய் எங்கேன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அந்த 1 கோடி ரூபாய் அவங்களோட அண்ணன்கிட்ட கொடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு, இந்த திட்டம் என்னைக்கு வருதோ, நான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த திட்டம் வந்து என்னைக்கு வருதோ அந்த காசு போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்காரு. இப்போ வந்து பிஎம் வந்து இல்லை மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிவிச்சாங்க அப்படின்னா, ஒரே ஒரு டிடி போட்டு அனுப்பிட்டா போதும், பிஎம் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது வந்து அந்த காசு போய் சேர்ந்துடும். அரசியல்வாதியும் பேச மாட்டாங்க. இப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, நான் கூட 100 கோடி கொடுக்குறேன், நான் கூட தான் 1000 கோடி கொடுப்பேன்னு கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி, கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும், கொடுக்கணுங்கிற அவசியம் வேணும். நீ கொடுக்கணும்னு நினச்சா தான் கொடுத்த காலத்தில் ஒருத்தர் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பிடிங்கி சம்பாதிக்கல, மக்களை என்டர்டெயின் பண்ணி அவர் ஒரு வேலை செஞ்சிருக்காரு. நடிகன் அப்படிங்கிற ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலை மூலமாக மக்களை என்டர்டெயின் பண்ணி அது மூலமாக தான் சம்பாதிச்சிருக்க தவிர வந்து குடியை கெடுத்துலாம் அவர் ஒன்றும் சம்பாதிக்கல. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கேள்வியை ஒரு நடிகன் அரசியலுக்குள்ளே வரா அப்படிங்கிறப்ப இந்த கேள்வி இத்தனை கேள்வி கேட்குறோம்ல. ஆனால் இதே கேள்வியை சம்பளமே இல்லாத வார்டு மெம்பர்கிட்ட எப்படி காசு வந்துச்சு, சம்பளமே இல்லாத கவுன்சிலர்கிட்ட எப்படி காசு வந்துச்சு, வெறும் 55,000 ரூபா சம்பளம் இருக்கிற எம்எல்ஏ எப்படி காசு வந்துச்சு, 1.5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கிற எம்பி கிட்ட எப்படி காசு வந்துச்சுன்னு நம்ம யாரோ ஒத்துங்க கேட்டிருக்கோமா? ஏன் கேட்க மாட்டோம்? அதுக்குன்னு ரீசன் என்னென்னா, அவங்களாம் கேட்டோம்னா நமக்கு டேரெக்டாக வந்து நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம். ஆனால் ஒரு நடிகனை கேள்வி கேட்டால் வரப்போகுது. இப்போ ரஜினியை பற்றி அசிங்கமாக பேசினாலும் சரி, சீமானந்தனை பற்றி நம்ம என்ன பேசினாலும் சரி, அவங்க டேரெக்டாக வந்து நம்மளுக்கு கேட்க போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, டேரெக்டாக வந்து சிஎம் லெவல்லே நம்ம அடிக்கிறோம். ஆனால் நம்மளோட ஊரில் ஒரு வார்டு மெம்பருக்கு ஒரு 30 வீடு 40 வீடு தான் அவனோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த வார்டு மெம்பர் கேள்வி கேட்குற தன்மை கூட நம்மகிட்ட கிடையாது. இன்னும் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறது. என்ன பண்ணணும், ஒரு நடிகனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான். ஒரு நடிகர் ஒரு சாதாரண மனுஷன் தான். நான் இப்போ 50,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறேன்னா அவர் 50 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா, சம்பளம் தான் எனக்கு அவருக்குள்ள வித்தியாசமே தவிர, உரிமை அப்படிங்கிறப்போ வந்து குடிமகனுக்கு என்ன உரிமை இருக்குது, அந்த உரிமை இருக்குது. பணம் வந்து குடிமகனோட உரிமையை வந்து இப்போ நிர்ணயிக்குது. அதுக்கு காரணம் நம்ம தான். லஞ்சம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சாதாரண மக்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகிறோம்னா ஒரு 100 ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை சாதிச்சிட முடியும் நம்ம நம்பர் பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் லஞ்சமே ஸ்டார்ட் ஆகும். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகள் நம்ம தீர்க்கணும் முதல்ல. அதாவது நம்மளோட தெரு சுத்தமாகணும்னா நம்ம தெருக்குள்ளே இருக்கிற நம்மளோட தெருவுக்கு யார் பொறுப்போ அவங்ககிட்ட கேட்டு பழகணும் முதல்ல. அதை விட்டுட்டு டேரெக்டாக போய் சிஎம் கேட்கறது, டேரெக்டாக போய் அந்த கட்சிக்காரனை கேட்கறதுல யூஸே கிடையாது. அந்த தெருக்குள்ள இருக்க பிரச்சனையை கூட்டுங்க முதல்ல. நம்மளோட வீட்டு பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள முடிக்கணும், நம்மளுடைய தெரு பிரச்சனை நம்ம தெருக்குள்ள முடியும், மாவட்டத்தோட பிரச்சனை நம்ம மாவட்டத்துக்குள்ள முதல்ல முடிக்கணும். எம்எல்ஏ ஆஃபீஸ் போய் எத்தனை பேர் மனு கொடுத்துருக்கோம், எம்எல்ஏ இப்படி வந்து சொன்ன விஷயத்தை காப்பாற்றலைன்னா எத்தனை பேர் வந்து போராடி இருக்கோம் மக்கள் எல்லாம் சேர்ந்து. அதாவது போராட்டம் யார் வேணால் பண்ணலாம், ஒரு கட்சி ஆரம்பித்து போராட்டம் யார் வேணால் பண்ணலாம். ஆனால் போராட்டத்துக்கு முடிவை எந்த கட்சி கொடுத்துருக்கு, எத்தனை கட்சி கொடுத்துருக்கு, சட்டப்பூர்வமாக ஒரு பிரச்சனை அணுகி எந்த கட்சி உங்களுக்காக முடிவு கொடுத்துருக்கு, அப்படி முடிவு கொடுத்த கட்சியை சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி போராடுது, நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லா விஷயங்களுக்கும் போராடுது. இந்த பிரச்சனைக்காக ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், நெடுவாசல் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் சட்டப்பூர்வமாக அணுகி உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விக்னேஷ்னு ஒரு பையன் இறந்து போயிட்டான். அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் ஒரு சொட்டு காவிரி தண்ணி நம்மளால் வாங்க முடிஞ்சுதா, அந்த கட்சினால் வாங்க முடிஞ்சுதா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா போராட்டம் யார் வேணால் பண்ணலாம், ஆனால் முடிவு கொடுக்குறது தலைவனால் மட்டும் தான் முடியும். அது ரஜினி சார் வந்து கொடுத்துருவார்னு நான் சொல்லலை. நான் இப்போ கூட சொல்கிறேனே, ரஜினி சார் வந்து ஜெயிச்சிருவார், சிஎம் ஆயிடுவார்னு நான் சொல்லவே இல்லை. அவர் வருவார், அவருக்குன்னு ஒரு 10% 15% வாங்கிட்டு தனியாக கூட உட்காரலாம், 3வது தனியாக உட்காரலாம், 2வது தனியாக உட்காரலாம், இப்படி எப்படி வேணாலும் வந்து அமையலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ அவர்கிட்ட கிடைக்கலாம். அந்த 15 எம்எல்ஏ வச்சு அவர் ஏதாவது அந்த தொகுதிக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யலாம். அப்படிங்கிற விஷயம் தான் நடக்குமே தவிர உடனே வந்து அவர் சிஎம் ஆயிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் கிடையாது. ஏன்னா அவரோட கொள்கையை நமக்கு இன்னும் தெரியாது. கொள்கை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அவர் வரைக்கும் இப்போதைக்கு என்ன பண்ணுறாரு, அவர் 1992 வந்து 80,000 ரசிகர் மன்றம் இருக்குது. அதில் ஒரு 20 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா மெம்பராக இருக்காங்க. அந்த 20 லட்சம் பேர் இது வரைக்கும் அவர் பொலிட் பண்ண வச்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். அந்த 80,000 ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் கேட்டு பாருங்கள் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு. எத்தனை சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க, ரத்த தானம் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி கண்தானம் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அவர் வந்து சேவை பண்ணணும்னா ஒரு நடிகனா என்ன பண்ணணும், கண்தானத்துக்காக இலவசமாக ஒரு விளம்பரம் நடிச்சு கொடுத்தாரு. அந்த இயக்கம், அந்த கண்தானம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இயக்கம் ஆரம்பிச்சாங்களா, அந்த இயக்கத்தில் 50 லட்சம் கண்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரோட கண்களையும் சேர்த்து கண்தானம் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லது பண்ணுறாங்க, அதை வந்து விளம்பரப்படுத்தலை. அது விளம்பரப்படுத்தினா நீங்கள் அரசியல் சாயம் பூசுறீங்க அப்படின்னால விளம்பரப்படுத்தாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சொன்னாலும் பல பேர் நம்ப போகிறதில்ல. என்னன்னா நீ வந்து பார்த்தியா, நேரில் போய் பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியான்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ராகவேந்திரா மண்டபத்தை வந்து அவர் எழுதி வச்சுட்டாரு. அவரோட வாழ்க்கைக்கு அப்புறம் ராகவேந்திரா மண்டபத்தில் வர எல்லா அமௌண்ட்டும் வந்து ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். அதில் வர ஒவ்வொரு ரூபாய் காசுமே வந்து தமிழக மக்களுக்காக போய் சேரும் சொல்லி 1998 படையப்பாவோட வெற்றி விழாவில் அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி. அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அது உயிரும் எழுதிட்டார். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவர் இறந்ததுக்கப்புறம் அது நடக்கும். ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவனை மதிக்கிறது வந்து முட்டாள்தனாங்க. உயிரோட்டு இருக்கிற போய் மதிக்க கற்றுக்கணும். பேர் விமர்சனம் பண்ணுறாங்களே, அந்த அத்தனை விமர்சனம் பண்ணுறவங்களையும் பாராட்டக்கூடிய தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையை எடுத்துக்கங்க. முதல்ல பொறுமை வேணும். ஒரு தலைவனுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமை அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் நல்லவராக இருக்கார், ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கார், நல்லவராக இருக்கார். அப்படிங்கிறனால அந்த பண்பை வந்து அவர் மேலே பாசம் வச்சிருக்கவங்க நம்புறாங்க. ஒரு 10% 15% பேர் நம்புறாங்க. மீதி இருக்க 10% யார் எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க நமக்கு தெரியாது. அது அரசியல் சூழ்நிலையை பொறுத்து, அவரோட கொள்கையை பொறுத்து, அப்போ என்ன நடக்குது அதை பொறுத்து. இன்னும் நிறைய கேள்விகள் வந்தது. வெள்ளத்தப்ப என்ன பண்ணிட்டாரு, அப்புறம் மாணவர் பிரச்சனை வந்து திசை திருப்பிட்டார், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மாணவர்கள் வந்து வன்முறையில் கையில் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு போன விஷயம் அப்படி போய் சேர்ந்துருக்கலாம். யாருக்கும் உண்மையான விஷயம் போய் சேரலை. அதாவது இந்த போராட்டத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஹிப்ஹாப் தமிழா சொல்கிறப்போ அந்த போராட்டத்தை முடிச்சுக்கலாம்னு சொன்னதே வந்து மாணவர்களுக்கு மத்தியில் போய் சேரலை. அவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் போய் சேரலை. அங்கே பிரச்சனை நடந்ததுக்கு என்ன காரணம்னு முழுசாக இது வரைக்கும் தெரியல. விஷயமும் நமக்கு வந்து முடிவே தெரியல. அந்த போராட்டத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியல. அந்த 5 நாள் 6 நாள் கஷ்டப்படுறதை கூட நம்ம என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா யாருக்குமே முழுசாக அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அது என்ன அரசியல் நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதை வச்சு தான் இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கு. வெள்ளத்தப்ப என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. வெள்ளத்தப்ப வந்து அவர் ராகவேந்திரா மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா பொருட்களையும் இலவசமாக கொடுத்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா மதிப்புன்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியாது, நானும் நேரில் பார்க்கல. ஆனால் விஷயங்கள் பொறுத்து, ரசிகர் மன்றத்து மூலமாக வந்த விஷயங்களை பொறுத்து நான் சொல்கிறேன். உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க நாங்கள் இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன நம்புகிறோம், மீடியாவில் என்ன கருது அதெல்லாம் நம்ப. ஸோ அதுவும் உண்மை தான், இதுவும் உண்மை தான். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியணும், ரஜினி சார் வந்து ரசிகர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, நம்பி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ரசிகர் மன்றத்தில் போய் கேட்டு பாருங்கள். அப்போ தெரியும். ஏன்னா உங்களுக்கு தான் விஷயம் தெரியணும்னு ஆசைப்படுறீங்க. நான் கேட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு வேணுமா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது அவர்கிட்ட என்ன அப்படி வந்து பெரிய பண்பு இருக்குது, அதை வச்சு வந்து அவர் வந்து ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து இங்கே சென்னையில் வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட யார் யார் நண்பர்களாக இருந்தாங்களோ இது வரைக்கும் அந்த நண்பர்கள் கூட்டத்துக்கும் அந்த நண்பர்களோட வீட்டுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் உண்டான எல்லா செலவுகளையும் அவர் ஏற்றுக்கிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தான் கஷ்டப்பட்டப்போ யார் கூட நின்னாங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து அந்த படிச்சுட்டு இருந்த நேரத்தில் வந்து கையில் காசு இல்லாதப்ப என்ன பண்ணுவார்னா, ஒரு டிரைவின் இருக்குமோ அந்த டிரைவினில் வந்து மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரா, அவர் வந்து டேடின்னு தான் ரஜினி சார் கூப்பிடுவாராம். நைட்டு வந்து மிச்சமாக இருக்க எல்லா பொருளையும் வச்சு அவர் வந்து ரஜினி சாருக்கு வந்து இலவசமாக சாப்பாடு போடுவாராம். அந்த தாத்தாவுடைய பேரன் வரைக்கும் ரஜினி சார் தான் படிக்க வச்சுட்டு இருக்காரு.
அந்த டேடின்னு கூப்பிட்ட அந்த வார்த்தைக்காகவும் அந்த சாப்பாடு போட்ட அந்த நன்றிக்காகவும் அது இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பண்பு தான் அவர் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. எத்தனையோ கோடி சொத்து வச்சிருக்கான், 1000 கோடி 2000 கோடி எத்தனை கோடி வேணால் சொத்து வச்சிருக்கான். ஆனால் அந்த சொத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 43 வருஷ வாழ்க்கையுடைய வலி இருக்குல்ல, அந்த 43 வருஷத்துடைய வாழ்க்கையுடைய வலி இருக்குல்ல, அந்த வலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. கேட்குறீங்களே தகுதி, இந்த எல்லா தகுதியும் இருக்கவங்க தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த எல்லா தகுதி இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏவாக இருக்காங்களாங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ கருணாஸ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி எம்எல்ஏ ஆனார்? சும்மா எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன். அது மாதிரி தான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே தகுதி உள்ள எல்லாருமே வந்து உள்ளே வந்துடுறது எல்லாருக்குன்னு ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த சப்போர்ட் மூலமாக தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போ இருக்க தலைவர்களை விட, இப்போ இருக்க அரசியல் தலைவர்களை விட, எம்எல்ஏக்களை விட ரஜினி சாருக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பினாங்க அப்படின்னா, அவர்கிட்ட நல்ல குணம் இருக்குது, அவர் செய்வாருன்னு மக்கள் நம்பினாங்கன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. மக்களோட தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. மக்கள் நம்பினாங்கன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இனம் சார்ந்த விஷயம் அல்ல, அது இடம் சார்ந்த விஷயம். 1000 வாட்டி சொல்லிட்டேன். இடம், தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு சட்டம் சொல்லுது. தமிழ்நாட்டுடைய குடிமகனாக இருக்கிற, குடியுரிமை பெற்ற, ஓட்டுரிமை பெற்ற ஒருத்தன் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தை மீறி எதுவும் நடக்காது. தேர்தல் அப்படிங்கிற விஷயமே சட்டத்தை மீறி நடக்கல. இனம் சார்ந்து நம்ம உணர்வுகளை பேசலாம், இனம் சார்ந்து எல்லா விஷயங்களும் பேசலாம். ஆனால் முடிவு மக்கள் கையில் இருக்குது. மக்கள் நம்பினாங்கன்னா, ரஜினி சாரை நம்பினாங்கன்னா ஜெயிக்க வைப்பாங்க, சீமான் சாரை நம்பினாங்கன்னா ஜெயிக்க வைப்பாங்க, அன்புமணி சாரை நம்பினாங்கன்னா ஜெயிக்க வைப்பாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் ரஜினி சார் மூலமாக யாருக்காவது வெளிச்சம் கிடைச்சதுன்னா அந்த வெளிச்சத்தில் உங்களுடைய நல்ல கருத்துக்களை, உங்களுடைய நல்ல கொள்கைகளை நல்ல முறையில் தெளிவான முறையில் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய மீடியா வெளிச்சம் உங்களுக்கும் உபயோகப்படும். அது மூலமாக உங்களுடைய கருத்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக போய் சென்றடையும். ரஜினி சாருடைய ரசிகர் மன்றங்கள் எல்லாமே ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சி ஆஃபீஸாக மாறுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எல்லா கிராமத்துலையும் ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சது ஒரே நாளில் போய் சென்றடைஞ்சிரும். ஆனால் மற்ற கட்சிகள் இப்போ ரஜினி சார் மேலே விமர்சனம் வைக்கிற எல்லா கட்சிகளும் போய் எல்லா கிராமத்துலையும் போய் சென்றடைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. முதல்ல அந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ரஜினி சாரை எதிர்க்கிறதுனால கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 15%, 20% வராது. தமிழ்நாட்டுக்குள்ள மாற்றம் 10 வருஷத்துக்குள்ளே தேவைப்படுது. அந்த 10 வருஷத்துக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு உண்டான வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அதிகமாக மதிப்பாங்க. 20 வருஷம் 30 வருஷம் ஆகும், நீங்கள் சொல்கிற மாற்றம் வந்து வரத்துக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும்னு மக்கள் நினச்சாங்க அப்படின்னா ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும் மக்களுக்கு. என்னடா இது 20 வருஷம் ஆகும்னா நம்ம எப்போ அதை வந்து நம்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்க அரசியல், அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச அரசியல், அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற அரசியல் தெரியணும். நீங்கள் செய்கிற ஒரு மாற்றம் அவங்க வீட்டுக்குள்ளே தெரியணும் முதல்ல. அதனால தான் எல்லாருமே இலவசம் சலுகைங்கிற விஷயத்தில் முதல்ல கொடுக்குறாங்க. அந்த சலுகையை கொடுத்துட்டு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கான இன்னொரு திட்டத்தை வச்சு தான் எல்லாருமே மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி மக்களுக்கு முதல்ல அவங்களுக்கு புரிஞ்ச அரசியலை கொண்டு வந்து சேர்த்துங்க. அதுக்கப்புறம் இன்டெப்த்தான அரசியலை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். வெறும் மக்களுடைய அபிமானம் மட்டும் ஜெயிக்க வைக்க போகிறது இல்லை, அது எனக்கும் தெரியும். அவருடைய கொள்கைகளை பார்த்ததுக்கப்புறம் தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நானும் முடிவு பண்ணுவேன், நீங்களும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். இதுவும் புரியலைன்னா திட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா பேசுங்க, கமெண்ட்டில் பேசுவோம். அதான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோமே, பேசுவோம் வாங்க.